எம்பெருமான் முருகன் எப்படி பிறந்தார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தட்சன் காஷ்யபர்னு ரெண்டு பிரம்ம ரிஷிகள் பிரம்மாவை நோக்கி கடுமையா தவம் செஞ்சாங்க. அந்த தவத்துல தட்சன் தனக்கு அரச வாழ்க்கை வேணும்னு கேட்டு அதையே அடைஞ்சாரு. காஷ்யபர் நான் ஒரு முனிவராவே இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரு. தட்சனோட தவத்துக்கு பலனா உலகத்துக்கே தாயான சக்தி தேவியே அவருக்கு மகளா பிறந்தாங்க. ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் தட்சனுக்கு மருமகனா வந்த பெரிய பாக்கியமும் தட்சனுக்கு கிடைச்சது. யாருக்கும் கிடைக்காத பெரிய பேரு அவனுக்கு கிடைச்சும் அவன் கர்வத்தால சிவபெருமான மதிக்காம அழிஞ்சு போயிட்டான். காஷ்யபரோ தவம் பண்றப்போ மாயைன்னு ஒரு அழகான பெண்ணை பார்த்து அவ மேல ஆசைப்பட்டு தன்னோட தவத்தோட பலனை முழுசா தொலைச்சிட்டாரு. அவளோட சேர்ந்து பிள்ளைகளை பெத்துக்கிட்டாரு. காஷ்யபரும் மாயாவும் மனித உருவத்தோட இருந்தப்போ பிறந்தவன் தான் சூரபத்மன். அவங்க யானை முகத்தோட கூடினப்போ பிறந்தவன் தாரகாசுரன். அதுக்கப்புறம் சிங்க முகத்தோட இருந்தப்போ சிங்கமுகாசுரன் பிறந்தான். தனக்கு பிறந்தவங்க எல்லாருமே அசுரர்கள்னு தெரிஞ்சதும் காஷ்யபர் ரொம்பவே கவலைப்படுறாரு. அவர் தன்னோட மகன்களை கூப்பிட்டு உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தவர் சிவபெருமான், நீங்க அவர் எந்த காரணத்துக்காகவும் பகச்சுக்காதீங்க. அவரை நோக்கி தவம் செஞ்சு அவர்கிட்ட வேணுங்கிற வரங்களை வாங்கி வாழ்க்கைய நல்ல முறையில வாழுங்கன்னு அறிவுரை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான மதிக்காம இருந்த தட்சனோட கதையையும் சொன்னாரு. காஷ்யபர் சொன்னதை கேட்ட அவரோட மகன்கள் 3 பேருமே இன்னையில இருந்து சிவபெருமான் தான் எங்கள் தெய்வம், நாங்க அவரையே கும்பிடுறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தந்தையோட அறிவுரைப்படி அவங்க 3 பேரும் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சாங்க. அவங்களோட கடுமையான தவத்துல மகிழ்ந்து போன சிவபெருமானோ அவங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்தாரு. சிவபெருமான பார்த்த சந்தோஷத்துல அவங்க 3 பேரோட மனசுலயும் பேராசைங்கிற ஒரு மாயை உள்ள நுழைஞ்சிருச்சு. அவங்க தந்தை சொன்ன அறிவுரைய மறந்துட்டாங்க. 1008 உலகங்களையும் 108 அண்டங்களையும் ஆள்ற வரத்தையும் அது கூடவே சாகாத வரத்தையும் கேட்டாங்க. இதை கேட்டதும் சிவபெருமான், சூரபத்மா நீ கேட்ட முதல் 2 வரங்களையும் தரேன், ஆனா சாகாத வரம்னு ஒண்ணு இந்த பூமியில பிறந்த எந்த உயிருக்கும் கிடையாது, அதனால உனக்கு உன் மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வரத்தை தர்றேன்னு சொல்றாரு. உடனே சூரபத்மன் கர்வத்தோட தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு, சாமி பெண்ணுக்கு பிறக்காத ஆனா பெண்ணுக்கு மகனா இருக்கிற ஒருத்தனாலதான் எனக்கு முடிவு வரணும்னு கேட்டான். அதே மாதிரி வரம் கொடுத்துட்டு சிவபெருமானும் மறைஞ்சிட்டாரு. அப்போல இருந்து சூரபத்மனோட அட்டகாசங்கள் ஆரம்பமாச்சு. தன்னை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற கர்வம் அவனோட கண்ணை மறைச்சது. முனிவர்களையும் ரிஷிகளையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துறான். தேவர்களையும் நவ கிரகங்களையும் கூட அடிமையாக்கி சிறையில அடைச்சிடுறான். தேவலோக பெண்களுக்கு அவன் பண்ண கொடுமைகளை சொல்லவே முடியாது. அசுரர்கள் இந்திராணியையும் சிறையில அடைக்க முயற்சி செஞ்சப்போ அவ தன்னை ஒரு பூவா மாத்திக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிட்டா. அவனோட கொடுமையை பார்த்து எல்லா உலகங்களுமே நடுங்குச்சு. மழையும் காற்றும் வெயிலும் கூட அவனை கேட்டுட்டு தான் அவங்கவங்க வேலையை செய்யணும்னு ஒரு நிலைமை. அப்போ நாரதர் பிரம்மாவையும் மகாவிஷ்ணுவையும் கூட்டிக்கிட்டு கைலாயம் வந்தாரு. அங்க உலகாலும் ஈசன் கிட்ட தேவர்களோட நிலைமைய சொல்லி எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்டாரு. சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு 5 முகங்கள் இருக்கு. அதோட ஞானிகள் மட்டுமே பார்க்க முடிகிற ஒரு முகமா அதோ முகம்னு சொல்லப்படுற ஞான முகம் இருக்கு. ஒவ்வொரு முகத்திலையும் இருந்து ஒரு நெருப்பு பொரிய வர வச்சு அதை தன்னோட நெத்தி கண்ணால வெளியிட்டாரு. அந்த கணத்துல உலகமே ஒரே வெப்பமயமா மாறிடுச்சு. அந்த வெப்பத்தை தாங்க முடியாத பார்வதி தேவி அங்க இருந்து ஓடுனாங்க. அவங்க ஓடுற வேகத்துல அவங்க கால்ல அணிஞ்சிருந்த கொலுசுல இருந்த நவரத்னங்கள் சிதறி போச்சு. அந்த நவரத்னங்கள்ல நெருப்போட வெப்பம் பட்டு அதுக எல்லாமே நவ வீரர்களா உருவானாங்க. அக்னி பகவான் அந்த நெருப்பை கொண்டு போய் சரவண பொய்கையில சேர்த்தாரு. அங்க அந்த நெருப்போட வெப்பம் தணிஞ்சது. அழகான 6 தாமரை மலர்கள்ல 6 குழந்தைகள் சிவப்பு நிறத்துல ஜொலிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள கார்த்திகை பெண்கள் 6 பேரும் எடுத்து பால் கொடுத்து வளர்த்தாங்க. அன்னை சக்தி தன்னோட சக்திகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால அந்த பெண்களுக்கும் தெய்வாம்சம் கிடைச்சது. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைக்கிறப்போ 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே குழந்தையா, அதாவது 6 முகனா மாறினாரு. இதனாலேயே இவருக்கு கந்தன்கிற பேரும் வந்துச்சு. ஸ்கந்தன்னா ஒன்னா சேர்ந்தவன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முருகன் சிவபெருமானோட உத்தரவுப்படி தன் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற சூரபத்மனோட 6 நாட்கள் போர் செஞ்சு அசுரர்களை வதம் செஞ்சாரு. இதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். முருக பெருமானோட அவதாரத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல கந்தபுராணம் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்கை கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். எல்லாரும் மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ முருகனுக்கு இருக்கிற பெயர்களோட பெருமையை பத்தி பார்க்கலாம். முருகப்பெருமான் பிறந்தது வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு. அதனால அவருக்கு விசாகன்னு ஒரு பேர் இருக்கு. அவர் சிவபெருமானோட ஜோதியோட மறு உருவம். வேதத்தோட வடிவமா இருக்கிறதுனால அவருக்கு சுப்பிரமணியன்னு பேரு. எப்பவுமே இளமையா இருக்கிறதுனால குமரன். ரொம்ப அழகா இருக்கிறதுனால முருகன். முருகன்னா அழகுன்னு அர்த்தம். முருகனோட பேரு ஒரு பெரிய ரகசியத்தை உள்ளடக்கினது. முகுந்தன், ருத்ரன், கமலத்துல உதிச்ச பிரம்மா. அதனால முருகன் மும்மூர்த்திகள் செய்யற படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 வேலையையும் செஞ்சு மக்களுக்கு அருளை தர ஒரு கருணை நிறைந்த கடவுளா இருக்காரு. முருகனோட 6 முகங்களும் வெறும் வடிவங்கள் மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு தத்துவத்தையும் குறிக்குது. ஒரு முகம் ஞானத்தை உணர்த்துது. அறியாமைங்கிற இருளை நீக்கி அறிவை வெளிச்சமா காட்டுது. ஒரு முகம் பேரழகை காட்டுது. இளமையும் பொலிவும் நிறைந்த அவரோட அழக இது குறிக்குது. ஒரு முகம் வீரத்தை குறிக்குது. அசுரர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுகிற அவரோட வல்லமையை இது உணர்த்துது. ஒரு முகம் பக்தர்களுக்கு அருள் கொடுக்குது. தன்னை மனசார வணங்குறவங்க எல்லாரையும் காக்குற கருணை உள்ளத்தை
இந்த முகம் காட்டுது. ஒரு முகம் தன்னோட பக்தர்களை காத்து அவங்களுக்கு மோட்சத்தை தர்றதை குறிக்குது. ஒரு முகம் வேள்விகள், யாகங்கள், பூஜைகள் இதையெல்லாம் ஏற்றுக்கிற குணத்தை குறிக்குது. இந்த 6 குணங்களையும் கொண்டவர் தான் முருகப்பெருமான். அதனாலதான் அவரை வணங்குறப்போ நமக்கு முழுமையான ஞானமும் அருளும் வெற்றியும் கிடைக்கும். முருகனோட 6 முகங்களும் மற்ற தெய்வங்களோட சக்தியை உள்ளடக்கியதா பார்க்கப்படுது. ஒரு முகம் மகாவிஷ்ணுவை குறிக்குது. விஷ்ணு பகவான் மாதிரி முருகனும் உலகை காக்கிற தொழில்ல ஈடுபடுறாரு. 2வது முகம் அக்னி பகவானை குறிக்கும். அக்னியை போல முருகனும் ஒளியா இருந்து இருளை, அதாவது அறியாமையை அழிக்கிறாரு. 3வது முகம் தத்தாத்ரேயரை குறிக்கும். தத்தாத்ரேயர் மாதிரி முருகனும் முழுமையான ஞானத்தை உணர்த்துபவர். 4வது முகம் பிரம்மதேவரை குறிக்கும். பிரம்மனை போல முருகப்பெருமானும் படைக்கும் தொழிலை மேற்கொள்வதை இது குறிக்கும். 5வது முகம் சிவபெருமான குறிக்குது. சிவபெருமானோட 5 முகங்களை போலவே முருகனும் அழித்தல், காத்தல், படைத்தல், அருளல், மறைத்தல்னு 5 தொழில்களை செய்யறாரு. 6வது முகம் கந்தன், அதாவது முருகனை குறிக்குது. மற்ற தெய்வங்களோட அம்சங்களை உள்ளடக்கி முழுமையா அருள் செய்யற கந்தனோட முகம்தான் இது. இப்படி முருகன் மற்ற தெய்வங்களோட சக்திகளையும் உள்ளடக்கி முழுமையான கடவுளா இருக்காரு. முருகு அப்படின்னா அழகு, இளமை, இயற்கையான மனம், இந்த 3 குணங்களும் இணைஞ்சவர் முருக கடவுள். அதனாலதான் அவருக்கு முருகன் அப்படின்னு பேரு. முருகனோட ஞானம் எவ்வளவு பெருசுனா தன்னோட தந்தைக்கே பிரணவ மந்திரத்தோட பொருளை சொன்னவர் அவரு. அதனாலதான் அவர் சுவாமிநாதன் அழைக்கப்படுறாரு. முருகன் வெறும் கடவுள் இல்ல, நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். தேவர்களை காப்பாத்த சூரபத்மனை அழிச்சவர். ஒரு படை தளபதியா அவரோட வீரம் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முருகன் படை தளபதியா பொறுப்பேற்றப்போ தேவர்கள் அவரோட வீரத்தை பார்த்து வியந்து போனாங்க. அசுரர்களை ஒரு நொடியில அழிக்கிற சக்தி இருந்தாலும் அவங்களுக்கும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்று போய் நாளை வான்னு சொன்னாரு. இறுதியில பகைவனா இருந்தாலும் அவனையும் ஆட்கொண்டு தன்னோட வாகனமாவும் கொடியாவும் மாத்திக்கிட்டாரு. முருகனோட அழகுக்கு மயங்காதவங்க யாருமே இல்ல. அதனாலதான் அவருக்கு குமரன்னு பேரு. திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், சுவாமிமலை முருகன் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான அழகு. வள்ளி தெய்வானை கூட இருக்கும்போது ஒரு அழகு, பால முருகனா இருக்கும்போது இன்னொரு அழகு. சிவபெருமானை தன் மகன் கிட்ட பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது முருகனோட ஞானத்துக்கு சாட்சி. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை முருகப்பெருமான் தன் தந்தையான சிவபெருமானுக்கு உபதேசம் செஞ்சாரு. அதனால அவரை ஞான பண்டிதன் சுவாமிநாதன் அழைக்கிறாங்க. முருகன் ஒரு பக்கம் ஞானியா, மறுபக்கம் ஒரு போர் வீரனா, இன்னொரு பக்கம் குழந்தை ரூபமா பல குணங்களோட இருக்காரு. அவர் கையில இருக்கிற வேல், மயில் வாகனம் இது எல்லாமே அவரோட வீரத்தையும் அநியாயத்தை எதிர்த்து போராடுற குணத்தையும் காட்டுது. சூரபத்மன்கிற அரக்கனை அழிக்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து தோன்றினவர் முருகன். அவர் வாகனமா இருக்கிற மயில் வெறுமனே ஒரு பறவை கிடையாது, அது சூரபத்மனோட ஒரு அம்சம். ஒரு அரக்கனையே தன்னோட வாகனமா மாத்தி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. பழனி ஆண்டவரா ஒரு குழந்தை மாதிரி கோபப்பட்டு ஆண்டியா நின்னது அவரோட குழந்தை மனசுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஞான பழத்துக்காக அண்ணனான விநாயகர் கிட்ட தோத்ததுமே கோபப்பட்டு கைலாயத்தை விட்டு பழனி மலைக்கு வந்தவர். ஆடம்பரம் எதுவுமே இல்லாம தண்டத்தோட நின்னவரு எவ்வளவு எளிமையானவர்னு நமக்கு காட்டுது. தன்னை தேடி வர்றவங்களை பயப்பட வேண்டாம்னு சொல்லி அருள் தர்ற கருணை உள்ளம் கொண்டவர் முருகப்பெருமான். பக்தர்கள் அவரை தேடி எந்த உயரத்துக்கும் எந்த தூரத்துக்கும் பயணிக்கிறதுக்கு காரணமே அவரோட கருணை தான். சங்க காலத்துல குறிஞ்சி நிலத்தோட கடவுளா முருகன் தான் இருந்தாரு. மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி நிலம்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி நில மக்கள், அதாவது வேடர்கள் முருகப்பெருமான தங்கள் தலைவனா பார்த்து வழிபட்டாங்க. அந்த காலத்து மக்கள் முருகனை வெறியாட்டமாடி வழிபட்டாங்க. முருகனை புகழ்ந்து குறவை பாடி ஆடுறது அவங்களோட வழக்கம். மலைகள்ல வேட்டையாடுறப்போ கிடைச்ச பொருட்களை முருகனுக்கு படைப்பாங்க. இந்த குறிஞ்சி நில மக்கள் ரொம்பவும் தைரியசாலிகள். அவங்க வில்வித்தையில சிறந்து விளங்குனவங்க. குறிஞ்சி நிலத்துல கிடைக்கிற தேன், தினைமாவு இதெல்லாம் வச்சு முருகப்பெருமானுக்கு படைப்பாங்க. இந்த கதைகளை எல்லாம் கேட்கிறப்போ நமக்கு முருகனோட வாழ்வும் தமிழர்களோட வாழ்வும் எப்படி பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னோட ஒண்ணு கலந்திருக்குன்னு தெரியும். முருகனை சேயோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் சிவந்த நிறம் கொண்டவன்னு அர்த்தம். முருகன் சிவந்த நிறத்தோட இருக்கிறதுனால இந்த பேர் அவருக்கு வந்துடுச்சு. சேய்னா குழந்தைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முருகப்பெருமான் சிவபெருமானோட குழந்தை, அதனால அவரை சேயோன்னு சொல்றாங்க. இந்த பேரு சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. முருகனோட அறுபடை வீடுகள் அவர் செஞ்ச முக்கியமான வீர செயல்களோட தொடர்புடையது. ஒவ்வொரு படை வீடும் முருகனோட ஒரு குணத்தை காட்டுது. திருப்பரங்குன்றம் இது முதல் படை வீடு. இங்கதான் முருகன் தேவர்களோட தலைவனான இந்திரனோட மகளான தெய்வானைய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இது அவரோட அருள் நிறைந்த மனக்கோலத்தை காட்டுது. திருச்செந்தூர் 2ஆம் படை வீடு. இங்கதான் முருகன் சூரபத்மனை அழிச்சு தேவர்களை காப்பாத்தினாரு. இது அவரோட வீரத்தையும் அநியாயத்தை அழிக்கிற குணத்தையும் காட்டுது. பழனி 3ஆம் படை வீடு. ஞான பலத்துக்காக தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஆண்டி கோலத்துல நின்ன இடம் இது. இந்த இடம் ஞானத்தையும் எளிமையான குழந்தை மனதையும் உணர்த்துது. 4ஆம் படை வீடு சுவாமிமலை. இங்கதான் முருகன் தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சாரு. இது அவரோட ஞான பண்டித கோலத்தை காட்டுது. திருத்தணி 5ஆம் படை வீடு. இங்கதான் முருகன் வள்ளிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இது அவரோட காதல் குணத்தையும் வேட்டையாடுற ரூபத்தையும் காட்டுது. பழமுதிர்ச்சோலை 6ஆம் படை வீடு. இது ஒரு அருமையான மலை பிரதேசம். இங்கதான் முருகன் ஒரு கிழவனா வந்து ஔவைக்கு ஞான உபதேசம் செஞ்சாரு. இது அவரோட கருணையை வெளிப்படுத்துது. முருகனை வழிபடுறது பெரும் சடங்கு மட்டும் இல்ல, இது நம்ம மனசை சுத்தமாக்குற ஒரு வழி. முருகனை வழிபடுற சரவணபவங்கிற 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு. இந்த 6 எழுத்துக்களுக்கும் 6 பெரிய நன்மைகள் இருக்கு. இந்த எழுத்து லட்சுமி தேவியோட அருளை கொடுக்கும். இத சொன்னா பண பிரச்சனை தீரும், செல்வ வளம் பெருகும். இந்த எழுத்து சரஸ்வதி தேவியோட அருளை குறிக்குது. இத சொன்னா அறிவு
வளரும், கல்வியில வெற்றி கிடைக்கும். இந்த எழுத்து வாழ்றதுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் கொடுக்கும், அதுக்கப்புறம் மோட்சத்தையும் தரும். ங்கிற எழுத்து எதிரிகளை ஜெயிக்கிற சக்தியை கொடுக்கும். நம்மளோட எதிரிகளா இருக்கிற தீய எண்ணங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நாம ஜெயிக்கலாம். ங்கிற எழுத்து மரண பயத்துல இருந்தும் ஆபத்துக்கள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்தும், நீண்ட ஆயுளையும் தரும். ங்கிற எழுத்து நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த 6 எழுத்துக்களையும் ஒன்னா சேர்த்து சொன்னா முருகனோட முழு அருளும் கிடைக்கும். இந்த மந்திரம் எல்லா நன்மைகளையும் ஒன்னா கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இப்போ முருகனுக்குரிய பல சிறப்புகளை பார்க்கலாம். சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தோட பொருளை சொல்லி அவருக்கே குருவா ஆன ஞான பண்டிதன், தமிழ் மொழிய முதலா அகத்தியருக்கு கத்துக் கொடுத்த தமிழ் கடவுள். உலகத்துல எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பா முருகனுக்கு மட்டும் 6 முக்கியமான வீடுகள் இருக்கு. இது அவரோட ஒவ்வொரு வீர செயல்களையும் குறிக்குது. அவர் கையில இருக்கிற வேல் வெறும் ஆயுதம் மட்டும் இல்ல, இது ஞானத்தோட அடையாளம். அறியாமைய அழிக்கிற சக்தி இதுக்கு இருக்கு. முருகு அப்படின்னா அழகு, இளமை. அதனால அவரு ஒப்புமை இல்லாத பேரழகனா இருக்காரு. ஆணவம், கண்மம், மாயைங்கிற 3 கெட்ட குணங்களை மயிலா மாத்தி அதை தன் வாகனமா ஆக்கிக்கிட்டாரு. பழனியில அவர் ஞான பழத்துக்காக ஆண்டி மாதிரி நின்னது அவரோட எளிமையையும் குழந்தை மனசையும் காட்டுது. 6 தீப்பொறிகள் சேர்ந்து 6 முகங்களும் 12 கரங்களுமா ஒரே திருவுருவமா 6 முகனா நின்னாரு. வள்ளிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வேடன் மாதிரி வேஷம் போட்டாரு. இது அவரோட காதல் குணத்தை காட்டுது. ஞானத்தை யாருக்குமே சொல்லிக் கொடுக்காத கிழவன் மாதிரி வந்து அவ்வைக்கு ஞான பழம் கொடுத்து அருள் செஞ்சாரு. முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தன் கையால வேல் கொடுத்தாங்க. அதனால அவர் சக்திதரன்னு அழைக்கப்படுறாரு. ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடா இருக்கிறவரு. சூரபத்மனோட வலிமையை அழிச்சதால ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அருணகிரிநாதர முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன்னு சொல்ல வச்சதே முருகனோட சிறப்பு தான். சிவபெருமான், பார்வதி, முருகன் இந்த 3 பேரோட கலவை தான் சோமாஸ்கந்தர் வடிவம். இது முருகனோட தனிப்பட்ட சிறப்பு. இப்போ முருகப்பெருமானோட ஆயுதமா இருக்கிற வேல் பத்தி பார்க்கலாம். அவர் கையில இருக்கிற வேல் ஞானம், அழகு, வீரம், வைராகியம், புகழ், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு பல குணங்களை உள்ளடக்கினது. வேலன் அப்படின்னா வேலை தன்னோட கையில ஆயுதமா வச்சிருக்கிறவன்னு அர்த்தம். முருகன் கையில இருக்கிற வேல் சாதாரணமா ஒரு ஆயுதம் கிடையாது, அது ஞானத்தோட அடையாளம். அதாவது எல்லா அறியாமையையும் அழிச்சு ஞானத்தை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வேலுக்கு இருக்கு. சூரபத்மன்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக பார்வதி தேவி தன் கையால முருகனுக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த வேல் அவரோட வீரத்தையும் அநீதியா அழிக்கிற குணத்தையும் காட்டுது. அதனாலதான் முருகன் வெறும் போர் வீரன் மட்டும் இல்ல, ஞானத்துல சிறந்தவரும் கூட. இப்படி தன்னோட ஞானத்தையும் வீரத்தையும் குறிக்கிற வேலாயுதத்தை எப்பவுமே கையில வச்சிருக்கிறதுனாலதான் முருகனுக்கு வேலன்கிற பேரும் வந்துச்சு. முருகன் வேலை எடுத்ததுக்கு முக்கியமா 2 காரணங்கள் சொல்லப்படுது. சூரபத்மன்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக பார்வதி தேவி தன்னோட சக்திகளை எல்லாம் ஒண்ணு திரட்டி அதை ஒரு ஆயுதமா மாத்தி முருகனுக்கு கொடுத்தாங்க. அந்த ஆயுதம் தான் வேல். அதனால வேல்ங்கிறது ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல, அது அன்னை பராசக்தியோட வடிவமாவே பார்க்கப்படுது. வேல் ஞானத்தோட வடிவமாவும் இருக்கு. வேலோட நுனிப்பகுதி கூர்மையா இருக்கும், நடுப்பகுதி அகலமா இருக்கும், அடிப்பகுதி ஆழமா இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட அறிவு கூர்மையா, விசாலமா, அதே சமயம் ஆழமாவும் இருக்கணும்னு சொல்லுது. முருகன் கையில இருக்கிற வேலுக்கு பல சிறப்புகள் இருக்கு. வெல் அப்படிங்கிற வினைச்சொல்ல இருந்துதான் வேலுங்கிற பெயர் வந்துச்சு. அதனால வேல் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். அதை ஏந்தினவங்களுக்கு அது நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். அதனாலதான் வெற்றி வேல்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள், ஆணவம், அறியாமை இதையெல்லாம் அழிக்கிற சக்தி அந்த ஞானவேலுக்கு இருக்கு. முருகனை மனசார நம்பி வணங்குனவங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முருகன் வர்றதுக்கு முன்னாலேயே வேல் போய் அவங்கள காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வேலுண்டு வினையில்லைன்னு சொல்றது இதனாலதான். முருகனோட சிலைகள் இல்லாத சில கோவில்கள்ல வேலை மட்டும் வச்சு வணங்குற வழக்கம் இருக்கு. வேல் வழிபாட்டை சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்வதி தேவியோட அம்சம். இப்போ மயிலையும் சேவலையும் முருகன் தனக்கு வாகனமாவும் கொடியாவும் எடுத்துக்கிட்டதுக்கான காரணத்தை பார்க்கலாம். முருகனுக்கும் சூரபத்மன்கிற அசுரனுக்கும் பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர்ல சூரபத்மன் பல வடிவங்களை எடுத்து முருகனோட சண்டை போட்டான். கடைசியா ஒரு பெரிய மாமரமா மாறி நின்னான். அப்போ முருகன் தன் கையில இருந்த வேலாயுதத்தால அந்த மாமரத்தை 2ஆ பிளந்தாரு. அப்ப சூரபத்மன் முருகனோட ஞானத்தை உணர்ந்து தன்னோட தப்ப மன்னிக்கும்படி வேண்டிக்கிட்டான். உடனே முருகப்பெருமான் அந்த மாமரத்தோட 2 பாகத்துல ஒரு பாகத்தை மயிலாவும் இன்னொரு பாகத்தை சேவலாவும் மாத்தினாரு. அவர் செஞ்ச இந்த அற்புதத்தால சூரபத்மன் ஆணவம் நீங்கி சாதுவா மாறினா. அதுக்கப்புறம் மயில தன்னோட வாகனமாவும் சேவலை தன்னோட கொடியாவும் வச்சுக்கிட்டாரு. இப்படித்தான் மயிலும் சேவலும் முருகனுக்கு உகந்த பறவைகளா மாறுச்சு. இந்த மயில் சேவல் 2மே பறவைகள் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி சில தத்துவங்களும் இருக்கு. முதல்ல மயில் அழகுக்கு எடுத்துக்காட்டு. ஆனா அது அழகோட மட்டும் இல்லாம ஞானத்தோட அடையாளமாவும் இருக்கு. மயில் தன்னோட தோகையை விரிக்கிறப்போ அது ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் மாதிரி இருக்கும்னு சொல்வாங்க. அதாவது ஞான சொரூபியான முருகன் ஓம்கார வடிவமான மயில் மேல ஏறி வர்றாரு. மயில் வாகனத்தோட முக்கியமான தத்துவம் என்னன்னா சூரபத்மனோட அகந்தை அழிஞ்சு அவன் இறைவனோட வாகனமா மாறின மாதிரி ஒருத்தரோட மனசுல இருக்கிற ஆணவம், அகந்தை, மாயை இதெல்லாம் நீங்கி அவங்க இறைவனை சரணடையணும்ங்கிறத மயில் காட்டுது. அடுத்து சேவல் அதிகாலையில கூவி உலகத்துக்கு விடிகள் வந்துடுச்சுன்னு அறிவிக்கும். இது என்ன சொல்லுதுன்னா அறியாமைங்கிற இருள் நீங்கி ஞானம்ங்கிற ஒளி வரப்போகுது. முருகனோட சேவர் கொடி அறியாமை இருளை நீக்கி ஞானத்தை பரப்புறத குறிக்குது. சேவல் கோழி குஞ்சுங்க மேல வர்ற ஆபத்தை எதிர்த்து போராடி அதை பாதுகாக்கும். அதே மாதிரி முருகனோட சேவல் கொடி தன்னை வணங்குற பக்தர்களை எல்லா ஆபத்துக்கள்ல
கடவுள்கள்ல இருந்தும் காக்கும்ங்கறத உணர்த்துது. மத்த கடவுள்கள் மாதிரி இல்லாம முருகப்பெருமான் எந்த பிறவியும் எடுத்ததில்ல. அவர் நேரடியா இந்த பிரபஞ்சத்துக்கு சிவபெருமானோட சக்தி ரூபமா வந்தவர். சுப்பிரமணியன், அதாவது சூங்கிறது மங்களம், பிரம்மண்யம்ங்கிறது வேத அறிவு. இந்த சொற்கள்ல இருந்துதான் சுப்பிரமணியன்கிற பேர் வந்திருக்கு. இதுவும் முருகன் பிறப்புக்கு அப்பாற்பட்டவர்ங்கிறத உணர்த்துது. பொதுவா முருகனோட சிலைகள்ல நிக்கிற மயில் தன்னோட ஒரு காலால பாம்பை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாம்பும் வெறுமனே ஒரு உருவம் இல்ல, இதுவும் ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்துது. பாம்பு ஆணவம், ஆசை, பொறாமை, பொய்ங்கிற தீய குணங்களோட அடையாளம். மயில் அந்த பாம்பை மிதிக்கிறது முருகப்பெருமான் தன் பக்தர்களோட மனசுல இருக்கிற இந்த தீய குணங்களை அழிச்சு ஞானத்தையும் நல்ல எண்ணங்களையும் தருவாருங்கிறத குறிக்குது. இயல்பாவே மயிலுக்கு பாம்பு எதிரி. மயில் பாம்பை அடிச்சு சாப்பிடும். ஆனா முருகன் கிட்ட இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு தத்துவம் இருக்கு. மயில்ங்கிறது சூரபத்மன்கிற அசுரனோட அகந்தை, ஆணவம். முருகன் அந்த அகந்தைய அழிச்சு அதை தன்னோட வாகனமா ஆக்கிக்கிட்டாரு. அதே மாதிரி பாம்பு மனித மனசுல இருக்கிற தீய எண்ணங்களோட குறியீடு. முருகன் தன்னோட ஞானத்தால இயற்கையில எதிரிகளா இருக்கிற மயிலையும் பாம்பையும் சமாதானப்படுத்தி ஒன்னா வச்சிருக்காரு. அதாவது பகைமையின் குறியீடான பாம்பையும் ஆணவத்தின் குறியீடான மயிலையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா முருகனோட சக்திக்கு முன்னாடி எந்த எதிரி சக்தியும் ஒண்ணும் இல்லைங்கிறது தான். அதனால பகைமை, பொறாமை, ஆணவம் இது எல்லாமே முருகனோட அருள் இல்லாம கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தான் இந்த தத்துவத்தோட ஆழமான பொருள். பொதுவா நாம எல்லாருமே ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்குவோம். நல்லா படிக்கணும்னா சரஸ்வதி, பொருள் வேணும்னா லக்ஷ்மி, வீரம் வேணும்னா துர்கைன்னு பல தெய்வங்களை பல காரணங்களுக்காக வணங்குவோம். ஆனா முருகப்பெருமான மட்டும் எல்லா காரணங்களுக்காகவும் வணங்க முடியும். அது என்னன்னு வரிசையா தெரிஞ்சுக்கலாம். உடம்புல இருக்கிற நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுகிறதுக்கு கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது. முருகனுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு அந்த சந்தனத்தை பிரசாதமா வாங்கி நெத்தியில பூசிக்கிறது. இதோட பலன் என்னன்னா உடல் நோய்கள் எல்லாம் நீங்கும். குறிப்பா தோல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஞானம் பெருகவும், கல்வியில சிறக்கவும் சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போய் வணங்குறது, முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் பாடல்களை படிக்கிறது. இதோட பலன் கல்வியில மேன்மை உண்டாகும், அறியாமை நீங்கி ஞானம் பெருகும், மாணவர்களும் நல்ல மதிப்பெண் வாங்கி வாழ்க்கையில சிறப்பா இருப்பாங்க, தொழில் வளம் பெருகி செல்வம் பெருக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் கடல் நீராடி முருகனை வணங்கணும், கந்தசஷ்டி கவசம் தினமும் சொல்லணும். இதுக்கான பலன் தொழில்கள்ல இருந்த தடைகள் நீங்கும், செய்கிற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், செல்வம் பெருகும், திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போய் வணங்கணும். செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி விரதம் இருக்கணும். இதுக்கான பலன் திருமண தடை நீங்கும், நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முருகனை மனசார வணங்கினா நல்ல குழந்தை பேரு கிடைக்கும், வீரம் பெருகவும் பயம் நீங்கவும் வழிபாடு. பழனி முருகன் கோயிலுக்கு போய் காவடி எடுக்கிறது, வேலாயுத வழிபாடு செய்யறது. இதுக்கான பலன் மனசுல இருந்த பயம் குழப்பம் நீங்கும், தைரியம் உண்டாகும், வீரம் பெருகும், எதிரிகளை வெல்ற பலமும் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஏத்த மாதிரி முருகனை வழிபட பல வழிகள் இருக்கு. நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி வழியை தேர்ந்தெடுத்து முருகப்பெருமான வணங்கினா அவன் அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இவ்ளோ நேரம் நீங்க முருகனோட கதையை கேட்டது வெறும் பொழுதுபோக்கு இல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு பயம் வந்தா, ஒரு குழப்பம் வந்தா, இல்ல ஒரு கஷ்டம் வந்தா அது எல்லாமே சூரபத்மன் மாதிரி ஒரு மாயை. முருகன் தன் வேலாயுதத்தால சூரபத்மனை எப்படி அழிச்சாரோ அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஞானம்ங்கிற வேல் எல்லா பயத்தையும் எல்லா குழப்பத்தையும் அழிக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு குரல் மட்டும் ஒலிக்கட்டும், அதுதான் வெற்றிவேல் வீரவேல். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.